ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 10வது வாரத்தோட 2வது நாள் மார்னிங் ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு கிட்டத்தட்ட 7 பேர் நாமினேஷன்ஸ்க்குள்ள வந்தாங்க. என்னது 7 பேரா? என்னங்க ஒருத்தங்க விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தார். ஏன்னா டைரக்ட் நாமினேஷனில் மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. அதில் வந்துட்டு திடீர்னு அந்த 8 பேரை வந்துட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து நாமினேட் பண்ண போகிறாங்க. அதில் யாருக்காவது சான்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க எஸ்கேப் அப்படின்னு பார்த்தா விஜய் பார்த்து ஒருத்தர் தவிர மீது யாருமே நாமினேட் பண்ணவே இல்லை. அதுவும் ரம்யா மட்டும்தான். இன்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அடித்ததா ஜாக்பாட்டுன்ற மாதிரி நம்ம விஜய் பார்த்து இதில் தப்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நைட்டு மிகப்பெரிய விதிமீறல் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய தவறு. இதை வந்துட்டு ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லியிருந்தார். மைக்கை கழட்டி பேசுகிறது, மைக்கை மறைச்சி பேசுகிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் முட்டாளா இல்லை நான் முட்டாளான்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொல்லியும் விஜய் சேதுபதி ஆக்சுவலாக இந்த வாரம் வச்சு செஞ்சுருக்கணும். அது செய்யாத விட்டு காரணத்தினால நேற்று நைட்டு வந்துட்டு கமருதனும் விஜய் போகிறது மாதிரி மைக்கை இப்படி ரிமூவ் பண்ணி பேசின விஷயங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பெரிய பிரளயம் ஏற்படும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது ரொம்ப தவறு. யார் பண்ணாலும் என்ன பண்ணாலும் தவறு தான். ரூல்ஸ் பிரேக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானாக்கு ஒரு சரியான ஒரு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை வியானா கடக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாகவும் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். அதே மாதிரி விஜய் பார்வதியோட ரசிகர்கள் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்க? ஏன்னா இந்த வாட்டி வந்து விஜய் பார்வதி வரல. ஸோ உங்களுடைய ஓட்டு யாருக்கு நீங்கள் போட விரும்புகிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். போவாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் இருக்கார். இவர் இவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,415 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.08. ஸோ கானா வினோத் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,415 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 31.08. ஸோ கானா வினோத் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான், அது மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து இன்னுமே அந்த அக்செப்டன்ஸ் இருக்க மாட்டுது. அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு பிளேயராக வருவார், அப்படி மாற்று கருத்து கிடையாது. அதேமாதிரி நிறைய இப்போ அனலைசிஸ் பண்ணுறாரு. கமருதன் சுத்தமாக பிடிக்கல. ஒரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு கமருதனுக்கு இவருக்கும் பயங்கரமான ஃபைட் வரப்போகுதுன்னு தோணுது. அதே மாதிரி கமருதி இவர் அணைச்சி போகிற விஷயங்கள் நல்லாவே தெரியுது. தெளிவாக இவரை ஈஸியாக ஏமாத்திடலான்ற மாதிரி. பட் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. நேற்று கூட வந்துட்டு ஒரு சில இடங்களில் சொல்லியிருப்பார், அரோராவை நம்பாதுன்னு. அதேமாதிரி கமருதி எந்த இடத்துலலாம் போய்ட்டு அரோரா கிட்ட பேசுகிறார், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூமை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. டேய் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், வேணாம் என்னை காண்டு வச்சிட்ருக்கேன்னு. ஒரு நாள் கண்டிப்பாக 2 பேருக்கும் பயங்கரமாக முட்டை போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு அரோரா டபுள் கேம் ஆடுறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இங்கேயும் ஒரு குத்து, அங்கே ஒரு குத்து, தென்னை ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி ஒரு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இது தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வினோத் வந்துட்டு அவருக்கு வர ஓட்டு வந்துட்டு எங்கேயுமே தடப்படுறதுலாம் கிடையாது. போன வாரமும் மாசு, இந்த வாரமும் மாதம் தான். இவருக்கு மட்டும் தான் ஓட்டு தெரிச்சிக்கிட்டு இருக்குது 31%. அதே மாதிரி விஜய் பார்வதி ரசிகர்லாம் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கானவனத்துக்கு தான் ஓட்டும் போட போகிறோன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டுறாதீங்க, அப்படி தான் வந்துருக்கு. கட்டம் சொல்லுது. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 11,135 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.8. நான் சொன்னேன்னா இல்லையா, கமருதனுக்கு ஓட்டு கம்மியாகிட்டே வருது. எல்லாம் அவங்க பண்ணுற வேலை தான். சரி, சபரியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். சபரி இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தார். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் யார் தவிடுபடியாக்குனதுன்னா அவரோட கேம் கிடையாது, அவர் தான். ஏன்னா என்னமோ வெளியில் வந்து அவருக்கு ஆதரவே இல்லாத மாதிரியும், உள்ளே போய் தான் ஆதரவை தேட போகிறன்ற மாதிரியும் வந்துட்டு போய் தேடுறேன்னு சொல்லி தேடுற இடத்துல குண்டு குழியுமாக இருந்துச்சு. அதில் போய் ஊந்துட்டார். அதில் ஒரு குழி வந்து ரம்யா ஜோ, இன்னொரு குழி அரோரா. இன்றைக்கெலாம் அரோரா தான் வந்துட்டு நாமினேட்டே பண்ணாங்க நேற்றுலாம். தேவையான்னு கேட்குறேன் நான். நீங்கள் வந்தீங்களா, உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா போனீங்களான்னு இருக்கணும். உங்களுக்காக தான் வெளியில் வந்து அவ்வளோ ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்களே. நீங்கள் எவ்வளோ பேர் படிக்க வைக்கிறீங்க, எவ்வளோ பேருக்கு நல்லது செய்கிறீங்க. ஒரு பொண்ணு பேரவர் சொல்லி அந்த அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து வெளியே வந்து தரேன்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணு, இப்படிலாம் சொல்கிறீங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறேன் நீங்கள். உங்களுக்காக அப்போ கண்டிப்பாக அவங்க அத்தனை பேர் இருப்பாங்க. ஏன் இங்கே வந்து நீங்கள் உறவை தேடுறீங்கன்னு தெரியல எனக்கு. அதுவும் ரம்யா ஜோக்கிட்ட, அரோரா கிட்ட எல்லாம் கண்டிப்பாக பின்னாடி குத்த தானே போகிறாங்க. அதுவும் இது ஒரு கேம் ஷோ தெரிஞ்சிருந்தும் இப்படி வந்து பண்ணலாமான்றத ஒரு வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி எப்பயுமே சபரிக்கு ஓட்டு கம்மியாக தான் வரும். திடீர்னு பார்த்தா இப்படி டம்மால் டிம்மில் விழுந்து 2வது பிளேஸில் இருக்கார். இன்னையா நடக்குது? போகிற போக்க பார்த்தா சபரிக்கு டைட்டில் வினரை கொடுத்துருவாங்க போல இருக்குன்ற மாதிரி பயமாக இருக்குது.
ஏன்னா கமருதீனுக்கு மேலே இருக்கார். அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்துட்டு திடீர்னு அரோராக்காக சப்போர்ட் பண்ண போனார். அப்போ கணவன் செம்மையாக கலாச்சார், யோ இப்போ எதுக்கு நீ உள்ளே வரேன், நான் அந்த பொண்ணு கஷ்டம் அதெல்லாம் தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. அப்போ நேற்று நான் கஷ்டப்பட்டேன், அப்போ ஏன் வரல, நீ என்கிட்ட சொல்ல, இப்போ அந்த பொண்ணு மட்டும் சொல்லிச்சா அப்படின்னா சொல்லிச்சு. அதாவது பாசை வச்சுட்டு இப்படி தான் நிறைய பேர் அடி வாங்குவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 10,209 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.23. கமருதீன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அவர் மேலே அவரே மனவாரி போட்டுக்கிட்டார், அதுதான் உண்மை. ஏன்னா இவர் வந்து தெரிஞ்சு பண்ணுறாரோ தெரியாமல் பண்ணுறான்னு தெரியல. காலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நேற்று காலையெல்லாம் விருத்தரமாக இதாண்டா கமருதீன் ரசிகர்லாம் மீசை முறுக்கிட்டு பாடுறா எங்கள் ஆள் என்னம்மா கேள்வி கேட்டிருப்பார். ஆனால் சூப்பரான கேள்வி எல்லாமே அப்படியே வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய கேள்விகள். ஹராரா வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, என்ன இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, நீங்களே கிச்சனுக்கு உள்ளே வந்திருக்கீங்களா, 9 வாரமாக ஏமாற்றிட்டு இருந்தீங்க, 10வது வாரமாக ஏமாத்துறதுக்கு என்ன கேப்டன் யார் கேப்டனாக வருவீங்களோ அடுத்தது தூக்கி உள்ள போடு அப்படிலாம் பேசினார். இவங்க அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க முடிஞ்சானே தூக்கிப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் அதனால தான் நைட்டு தூக்கி இருப்பார் போல இருக்குது. அவங்க அதை சொல்லலை, வெளியே முடிஞ்சால் தூக்கிப்பார் சொன்னாங்க. என்ன கமருதீன் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காலையில் துஷார் போனதுக்கு நீ தான் காரணம், பிரவீன் ராஜ் போனதுக்கு நீ தான் காரணம், என்னென்னமோ சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுற புரிஞ்சுக்கடா அப்படின்றாரு. ஏங்க அது உண்மை இது உண்மை, அதுவும் நானே இதுவும் நானே. அங்கே வந்து நான் அரோரா வேணான்னு நினச்சேன், இப்போது அரோரா வேணும்னு நினைக்கிறேன். என்னையே அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து சாயங்காலம் பற்றினா கவுந்தே விட்டார். விஜய் பார்வதியை பற்றி 2 பேருமே சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி பண்ணால் எப்படி? இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி ரசிகர்லாம் வந்துட்டு யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கமருதீன் மட்டும் வேணான்றாங்க, மற்றவங்களுக்கான நாங்கள் ஓட்டு போடுறோம். ஏன்னா இப்படி பின்னாடி பேசி என்னத்தை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நல்ல திறமையான ஒரு போட்டியாளர், அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. எனக்குலாம் போன வாரம் அவர் பண்ண ரெமோ கேரக்டராக என்னமா இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8,869 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.97. இப்போ கூட வந்து கேமராவில் வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க, ஃபீஸ் கட்டிட்டியா? ஏன்னா அவங்க உள்ளே வரும்போது குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லையா. எவ்வளோ கொடுமைல்லப்பா, நினச்சி பார்க்க ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு கஷ்டங்கள் இருக்குது, கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்குது. என்ன ஒன்று, நம்மளுக்கு 1000 ரூபா கடன் இருக்குன்னா அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கடன் இருக்கும். ஆக மொத்தத்தில் இருக்கும் கஷ்டம், சரிங்களா? அந்த கஷ்டத்தை வந்துட்டு கஷ்டமாக எடுக்காமல் அதை வந்து ஒரு இதுவாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணுன்றது தான் இங்கே ஒரு விஷயம். எல்லாருக்குமே இருக்குது. நம்ம மட்டும் என்ன மட்டும் அப்படி சோதிக்கிற ஆண்டவா அப்படின்னு அவர் சொல்லுவார். அங்கே உன்னை மட்டுமா, அங்கே பார் எல்லாருக்குமே நான் சோதிச்சுட்டு தான் இருக்கேன், அவன் ஜாலியாக எடுத்துக்கிறான், நீ எதுக்கு ஓவராக போட்டு ஃபிலிம் கட்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பிரஜன் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக திவ்யா நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதனால தான் அவங்க அவ்வளோ காண்டாகிறாங்க. வெறும் பிரஜன் விஷயம் மட்டும் கிடையாது. இந்த சோப்பு மாப்பில் வந்துட்டு இவங்க ஹெட் செஃபாக போடணும்னு சொல்கிறதுக்கு அங்கே வந்து கனி இவங்களும் சேர்ந்து அப்படி காண்டான விஷயங்கள்லேருந்து நாட்டியா என்னை வந்து எப்படி நடிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே நீ அப்படின்னு ஸ்கூல் டாஸ்கில் ஏதோ கலாச்சிருக்காங்க போல இருக்குது. நிறைய சம்பவங்கள் அவங்க மேனதை வந்துட்டு அப்படியே பாதிச்சுட்டே இருந்திருக்கு. இந்த பொண்ணால் தான் வந்துட்டு பிரச்சனையே வந்துட்டு கஷ்டப்பட்டு என்னை துண்டிக்கணும்னு நினச்சதும் இந்த பொண்ணால் தான் நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த விக்ரம் சொன்னதுனால தான் நடந்திருக்கும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், என் வீட்டுக்கார் எவ்வளோ தங்கமானவர் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு இதுலேருந்து வேறு சொன்னாங்க, ஏய் நல்லா இருக்கியா பிரஜன், வெளியில் போய் எதுவும் பிரச்சனை இல்லை. அவங்க இன்னுமே வந்துட்டு இவரையும் திவ்யாவுக்கும் ஏதோ சம்திங் நடந்திருக்குன்னே நினச்சி பயந்துட்டுருக்காரு. அவர் அன்றைக்கி விக்ரம் அந்த பார்வையில் இவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்களோ அதுலேருந்து என்னத்தை சொல்ல. அதுக்கு தான் சந்தேகன்றது ஒரு பெரிய விஷ பிராணின்றது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4,022 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.279. என்ன தான் வியானாவோட ஓட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்னென்னவோ முயற்சி பண்ணாலும் ஓட்டு ஓரளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா வியானாவுக்கு, சூப்பரில். ஏன் அப்படின்னா நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா வியானா வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பயந்துட்டு என்னடா அது ஒரு நியூஸ் கூட வரவே இல்லை, என்னன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஹாட் ஸ்டாரில் வந்துட்டு அந்த ஓட்டு போகிற இடத்துல வந்துட்டு வியானாவோட ஃபோட்டோ காணோம். ஏன்னா ஆப்பில் ஏதாவது பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம், அதுக்குன்னு வெளியே போயிட்டாங்களா வந்து அப்டேட் கொடுப்பீங்களா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் போய்ட்டு பார்த்துட்டு அப்புறமா என்ன நிறைய பேர் கீழே வந்து சிரிச்சா மாதிரி போட்டிருக்காங்க, ஏன்னா போயிட்டாங்களாமே அப்படின்னு. என்ன சிரிக்கிறீங்க? ஒரு காலத்தில் அவங்களாம் எப்படி கொடி கட்டி பிறந்தவங்க தெரியுமா, பாயிண்ட் பேச ஆரம்பித்தா பாயிண்ட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டைமில் பேசிக்கிட்டே இருக்காங்க. நானும் போய் டீ குடிச்சிட்டு வந்து பார்க்குறேன், அப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா அது நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களாம் வெளியே போகல. ஆனால் இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஓட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் வியானா ஃபோட்டோ மட்டும் இல்லைன்னா அப்போ அவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு மைனஸாக தானே போகும், ஏன் அதை பண்ணணும்? ஸோ அதனால் சேனல்காரங்க வந்து கண்டிப்பாக வியானாவை தான் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்துட்டு நியூஸ் போகுது. எது எப்படியோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வியானா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா
இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது எஃப்ஜேவும் ரம்யாவும். யோசிச்சு பாருங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 3761 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.35. எஃப்ஜே நல்ல திறமையான ஒரு ஆள், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த பையனுக்கு இருக்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னால் முடியணும் அதெல்லாம் வந்து வேறு மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் யாருக்கிட்ட இல்லை இருந்துச்சுன்னா நம்மளால் பெரிய ஆள் ஆயிடலாம். ஆனால் தலைக்கணத்துக்கும் தன்னம்பிக்கையும் ஒரு சின்ன நூல் அளவு தான் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இதில் தன்னம்பிக்கையோட தலைக்கணம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பிக் பாஸ் நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், கலைஞனுக்கும் கலைக்கும் ஈகோ இருக்கக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே வளராது ஈகோ இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அது இவர்கிட்ட கொட்டி கிடக்குது. நான் தான் அந்த புதுப்பேட்டையில் வந்து நம்ம தனுஷ் சொல்லுவார், ஏய் நான் தான்ன்ற மாதிரி வந்துட்டு வேலையை காமிச்சிட்ருக்காரு. என்னத்தை சொல்ல. ஆனால் நிறைய பேர் இவர் தான் போகணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இவர் மட்டும் இந்த வீக்கை கடந்துட்டார்னா கண்டிப்பாக ஒரு டாப் 5ல் இருப்பார். ஏன்னா இவரெலாம் வந்து அந்த டிக்கெட்டு ஃபைனலில் அல்வா மாதிரி அச்சு தூக்கிட்டு போயிடுவார். பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2832 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.78. சும்மா மெட்ராஸ் செவர் மாதிரி தகன்னு மின்னுறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த செவர் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு காவு வாங்குமான்றது தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வாரங்களாக பார்த்தீங்கன்னா காவு வாங்கியிருக்கு. பெரிய பெரிய ஆட்களை வெளியே போயிட்டாங்க. அப்போயே அவங்க போகாதவங்க இப்போ வியானா எஃப்ஜே இருக்கும்போது மட்டும் போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்களே. விஜய் சேதுபதி முன்னாடியே வந்து நான் போகிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொன்னாங்களே. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. பட் இருந்தாலும் சொன்னது தப்பா இல்லையா? அதுக்கு ஒரு பாடம் கற்பிச்சு அவன்னு சொல்லிட்டு நினச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி, இவங்க எல்லோரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 59,243 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் செம்மையாக வந்துட்டு கண்டிப்பாக டபுள் எலெக்ஷன் இருக்க வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கணும். ஏன்னா வீட்டில் ஆளுங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. இன்னும் வந்துட்டு இன்னும் ஒரு 6 வாரமாக அதுக்கு லாஸ்ட்டில் ஒரு 5 பேர் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து டபுள் எலெக்ஷன் வச்சே ஆகணும். சரி, பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதில் வேறு வந்து வைல்ட் கார்டில் வந்து துஷாரை வேறு உள்ள அனுப்பணுமா? என்னத்தை சொல்ல. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.